பிரியங்கா பெண்ணாத்தூர்லேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். ஸோ நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே. என் பேர் சரண்யா. நாங்கள் அனங்கநல்லூர் கிராமத்துலேருந்து வரோம். நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 7 வருஷமாக அந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கோம். எங்கள் வேண்டுதல் வச்சு வந்தது அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ளே எங்களுக்கு அந்த வேண்டுதல் நடந்திருக்கு. அதனால கோவிலுக்கு நாங்கள் வருஷம் தவறாமல் அந்த கோவிலுக்கு வந்து ஈஸ்வரனை வணங்கிட்டு இருக்கோம். என் பேர் துர்காதேவி. நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். செம்ம ரஷ்ஷாக இருக்குது. உள்ள கோயிலுக்குள்ளே போக முடியல. எப்பவுமே நாங்கள் நார்மல் டேலேயே நல்லா ரஷ்ஷாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஓவர் ரஷ்ஷு. சாமி பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் தான். பெண்ணமங்கலத்துலேருந்து வரோம். என் பேர் மகாதேவி. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரோம் இந்த கோயிலுக்கு. எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது எல்லாமே. இது உள்ளே வந்ததுமே ஒரு ஆன்மீகம் வர மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இது. வெள்ளூர் தான் கோகிலா. நாங்கள் 5 வருஷமாக வந்துன்னு இருக்கோம். நினைச்சது நடக்குது. ஓம் நமச்சிவாய. பேர் அண்ணாமலை. நான் வந்து ஆற்காடுலேருந்து வரேங்க சார். நான் வந்து ஒரு 4-5 வருஷமா வந்துட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ரஷ் எப்பவுமே பார்க்கவே இல்லை. இந்த வருஷம் ரொம்ப அதிக ஜனமாக தான் இருக்கு. இந்த கோவில் விசேஷம் என்னன்னா, நம்ம நினைச்சது கண்டிப்பாக நிறைவேறன்ற ஒரு நம்பிக்கை இந்த கோவில் இருக்கு. இதனால நிறைய பக்தர்கள் வந்து நிறைய ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க சார். தேங்க்யூ சார். ஃபேமிலியாக வரோம். பல வருஷமாக நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். இந்த கோவில் வந்து பிரசித்தி பெற்றது. தவறாமல் நாங்கள் வந்துடுவோம். கடன் ஆயிருந்தா நாங்கள் குடும்பத்தோடு வந்துடுவோம். வருஷம் கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணாமல் போக மாட்டோம். கடைசி நேரம்னாலே சிறப்பான ஞாயிறு. கண்டிப்பாக நாங்கள் இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அங்கே வந்து விசிட் பண்ணுவோம். இதோட நாங்கள் போன வருஷம் வந்ததோட இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஜனம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிலேருந்து வரோம். 15 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு கோவில். மார்கபந்தீஸ்வரர். மார்க்கம் என்றால் வழி. துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்காக, மக்களோட துன்பங்களை போக்குறதுக்கு மாற்று வழியை தரக்கூடியவர் தான் இந்த மார்கபந்தீஸ்வரர். இந்த மார்கபந்தீஸ்வரர் சிவனாக இருந்து எண்ணற்ற மக்களுக்கு வேண்டுவோருக்கு வேண்டுவாரங்கள், அதாவது குழந்தை பேரு, கடன் சுமைகள், தீராத வினைகள், இது போன்ற பல்வேறு வகையான மக்களோட குறைகளை தீர்க்க ஒரு ஆலயமா இந்த சிவன் ஆலயம் இந்த இடத்துல இருக்கு. இது வரலாற்றுல ஒரு சிறப்பு பழமையார்ந்த ஒரு கோயில, வரலாற்று பாடல் பெற்ற திருத்தலம் என்பது இது எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு இடம். 15 வருஷமா வந்திருக்கேன். ஒவ்வொரு முறை இந்த கோயிலுக்கு வரணும்னு தான் தோணுமே தவிர, யாரும் ஒரு முறை வந்தவங்க திரும்ப மறுமுறை போகக்கூடாதுன்ற எண்ணம் யாருக்கும் அதற்கு கிடையாது. சோமசுந்தரம். நான் இந்தியாவில் எங்கள் குடும்பம், நான் சொந்த ஊர் பக்கத்தில் செதோல தான். நான் பிரிஞ்சு ஹை ஸ்கூலில் தான் படித்தேன். இன்னைக்கு இந்த லெவலில் இருக்குன்னு சொன்னால் என்னுடைய இந்த மார்கபந்தீஸ்வரரும் மரகதாம்பி தான் இதுக்கு மெயின் காரணம்.